Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we begin a discussion on Mahasweta Devi's Rudali. ருதாலி அப்படிங்கிற ஒரு ஒர்க் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஹூ இஸ் மகாஸ்வேதா தேவி அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். மகாஸ்வேதா தேவி லிவ் பிட்வீன் 1926 to 2016. 1926 2016 வரைக்கும் வாழ்ந்த ஒரு பெரிய எழுத்தாளர். இவங்க பார்த்தீங்கன்னா she is fondly called as the mother of Sabar. மதர் ஆஃப் த சாபர். த சாபர் அப்படிங்கிற ஒரு ட்ரைப் இருந்தது. அந்த ட்ரைபுக்காக, ஒரு ஒப்ரெஸ்டு ட்ரைப், அந்த ட்ரைபுக்காக குரல் கொடுத்த ஒரு பெண்மணி, ஒரு எழுத்தாளர். அதனால அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்திருக்காங்க, த மதர் ஆஃப் த சாபர். சாபர் ஹியர் ரெஃபர்ஸ் டு அ ட்ரைப் which is a oppressed tribe, a marginal tribe. விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு குடிமக்கள். அந்த குடிமக்களுக்கு குரல் கொடுத்த ஒரு பெண்மணி. அவங்களுக்கான நீதி, நியாயம், அவங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள், அது எல்லாத்தையுமே மீட்டு கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்ததுனால அவங்களுக்கு பேரு த மதர் ஆஃப் த சாபர் என்று கொடுக்கப்பட்டது. சரி, இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விளிம்பு நிலை மக்களுக்கு குரல் கொடுத்த ஒரு எழுத்தாளர். She is a crusader for the rights of the marginalized communities. Marginalized அப்படின்னா விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள். பர்டிகுலர்லி இவங்க ஆதிவாசி மக்கள், தலித் மக்கள், அதே மாதிரி பெண்கள், ஒடுக்கப்பட்ட இனமான பெண்கள் இனம், தலித் மக்கள். அந்த மக்களுக்கு உற்ற தோழியாக இருந்து அவர்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக இலக்கியத்தை பயன்படுத்திய ஒரு எழுத்தாளர். சரியா? இப்ப இவங்க என்ன மாதிரி, இவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி டைமென்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, she was a journalist, she was a writer of fiction, she was a biographer, she was a social activist. அந்த அளவுக்கு பெரிய ரைட்டரா இருந்திருக்காங்க. சரி, இவங்க எங்க பிறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, she was born in Dhaka. டாக்கா அப்படிங்கும்போது இன்னைக்கு டாக்கா வந்து பங்களாதேஷோட இருக்கு. ஒரு காலத்துல பிரிட்டிஷ் இந்தியால அது இந்தியாவோடு இருந்த ஒரு நிலப்பரப்பு. அந்த பரப்புல பிறந்தவர் தான் மகாஸ்வேதா தேவி. ரைட்டா? இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, இட் வாஸ் ரிச் இன் லிட்ரரி அண்ட் ஆர்டிஸ்டிக் ட்ரெடிஷன். அவங்க ஃபேமிலி பின்புலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் எழுத்தாளர்கள் இருக்காங்க, ஓவியர்கள் இருக்காங்க. அதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பம் வந்து ஒரு இலக்கிய பின்புலம் உள்ள குடும்பம். அதனால அவங்களுக்கு இலக்கியம் என்பது ரத்தத்திலே ஊறி போனதாக இருந்தது. சரி, இவங்களுடைய அப்பா அம்மாவை பத்தி ஒரு சில குறிப்புகள் இருந்தது, அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். Her father was Manish Kathak. He was a very famous poet. அந்த டைம்ல ஒரு போயட்டா இருந்திருக்கிறார். அப்புறம் மதர் was Dratri Devi. She was a writer and social worker. And நம்ம மகாஸ்வேதா தேவி அப்படிங்கிற அந்த ரைட்டர் வந்து she is a niece of the acclaimed filmmaker ரித்விக் கதாக். அவருடைய அங்கிள் வந்து ஒரு ஃபேமஸ் ஃபில்ம் மேக்கரா இருந்திருக்கிறார். அப்புறம் இவங்க எங்க படிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, she studied in விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டி அண்ட் சாந்தி நிகேதன். சாந்தி நிகேதனா டக்குன்னு யாருடைய நேம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? ரவீந்திரநாத் தாகூர். he founded விஸ்வ பாரதி யூனிவர்சிட்டி இன் சாந்தி நிகேதன். அப்ப ஒரு இந்தியனைஸ்டு, ஒரு பேட்ரியாட்டிக் ஸ்பிரிட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே அந்த கல்வி நிறுவனம் கொடுத்தது. அந்த கல்வி நிறுவனத்தில் தான் இவங்க படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, she also studied in the University of Calcutta and earned a master's degree. ஓகே, சரி, இவங்க யாரை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு கணவராக இருந்தவர் பிஜான் பட்டாச்சாரியா. He was a very prominent actor and he was a co-founder of an association called Indian People's Theatres Association, IPTA உடைய co-founder. அவரு தான் மகாஸ்வேதா தேவியுடைய ஹஸ்பண்ட். அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த ஒரு மகன். அவரு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் நாவலிஸ்டா வந்தாரு. அவரு பேர் வந்து நப்ருன் பட்டாச்சாரியா. He became a novelist. அப்ப அவங்க குடும்பத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல இலக்கிய பின்புலத்துல இருந்தவங்களா இருக்கிறாங்க. Is the information clear, teachers?
இவ்வளவு பெரிய குடும்பத்துல வந்தாலும் இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. உங்களுடைய ப்ரொஃபஷன் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷன்ல இருந்திருக்கிறாங்க. டீச்சரா இருந்திருக்காங்க, போஸ்டல் கிளர்க்கா இருந்திருக்காங்க, ஜேர்னலிஸ்டா இருந்திருக்காங்க, சோசியல் ஆக்டிவிஸ்டா இருந்திருக்கிறாங்க. அதாவது வெஸ்ட் பெங்கால், பீகார், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் போன்ற இடங்களில் இருந்த ஆதிவாசி பழங்குடியினர் அந்த மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு பெண்மணியாக இவர் இருந்திருக்கிறார். சரி, இவங்களுடைய லிட்டரரி கரியர் எங்க தொடங்குச்சு அப்படின்னா, she wrote a biography of ராணி லக்ஷ்மி பாய் based on folk history and archival research. ஆர்கைவ்ஸ்ன்னு சொல்லிட்டு முந்தைய காலத்துல இருந்த குறிப்புகள்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அதை படிச்சு அதுல இருந்து வர குறிப்புகளை வச்சு இவங்க ராணி லக்ஷ்மி பாய் என்ற அந்த விடுதலைக்கு வித்திட்ட ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியுடைய ஒரு பயோகிராஃபி அவங்க எழுதியிருக்காங்க. இட்ஸ் நேம் ஜான்சி ராணி இன் த இயர் 1956. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 100க்கு மேற்பட்ட நாவல் எழுதியிருக்காங்க, 20ற்கு மேற்பட்ட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் எழுதியிருக்காங்க. எந்த மொழியில எழுதினாங்க அப்படின்னா, ஷி ரோட் எவ்ரிதிங் இன் பெங்காலி. அவங்க பெங்காலியில் எழுதியிருக்காங்க. பெங்காலியிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டது. நிறைய ஒர்க்ஸ் மொழிபெயர்த்திருக்காங்க. ரொம்ப முக்கியமா இவங்களுடைய நிறைய ஒர்க்ஸை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பெருமை யாருகிட்ட இருக்கு அப்படின்னா, காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவாக். இவங்க போஸ்ட் கொலோனியல் லிட்ரரி தியரிஸ்ட் அண்ட் டிரான்ஸ்லேட்டர். அந்த காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவாக் என்பவர் மகா ஸ்வேதா தேவியினுடைய நிறைய நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? ரைட். இவங்களுடைய ஒர்க்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒர்க்ஸ். ஹாஜ ஷரிசர் மா அப்படிங்கிற ஒரு ஒர்க். இட் இஸ் டிரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ் அஸ் மதர் ஆஃப் 1084. இட் இஸ் அபவுட் த சப்ரேஷன் ஆஃப் நக்சலைட் யூத். அதற்கப்புறம் ஹரியர் வாட் இஸ் ஏ ஹதிகா த ரைட் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு ஒர்க். ஓகே, இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரைபல் லீடர் பிர்சா முண்டா, how he resisted against the colonial rule, and this work brought her Sahitya Academy Award in 1979. The Right of the Forest அப்படிங்கிற அந்த ஒர்க்காக இவங்களுக்கு சாகித்ய அகாடமிக் அவார்டு கொடுத்திருக்கிறாங்க. எந்த வருஷம் கொடுத்திருக்காங்க? 1979. ரொம்ப அருமையான நிறைய விருது வாங்கியிருக்காங்க, நீங்க படிப்பீங்க. அதற்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒர்க் ஒன்று திரௌபதி அப்படின்னு நக்சலைட் பேக்ரவுண்ட்ல எழுதப்பட்ட ஒரு ஒர்க். இன்னொன்னு ஒடிசே சந்தியா ஒடிசே பிரஸ் கிவர் அப்படின்னு ஒரு ஒர்க். அப்புறம் சோட்டா முண்டா அண்ட் இஸ் ஆரோ அப்படிங்கிற ஒரு ஒர்க். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஸ்ட்ரக்சரை கொஸ்டின் பண்ற மாதிரி, ஜெண்டர் வயலன்ஸை நம்ம எல்லாருக்குமே படம் எடுத்து காட்டுற மாதிரி, அதே மாதிரி கிளாஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷனை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவதை போல இவங்க ஒர்க் எழுதி இருக்கிறாங்க. ஸோ ஷி வாஸ் ப்ராப்ளமடைசிங் த ப்ராப்ளம் ஆஃப் த மார்ஜினல்ஸ் அண்ட் த ஒப்ரஸ்ட் பீப்புள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, இவங்களுக்கு கிடைக்கப்பட்ட விருது என்ன? இவங்க எவ்வளோ பாப்புலர்னா, இவங்களுக்கு சாகித்ய அகாடமி கிடைத்தது. சாகித்ய அகாடமி அவார்ட் இன் 1979. அதற்கப்புறம் பத்மஸ்ரீ அவார்ட் வாஸ் கிவன் இன் த இயர் 1986. ரைட். அதற்கப்புறம் ஞான்பித் அவார்ட், லிட்டரரி ஹையஸ்ட் லிட்டரரி அவார்டான ஞான்பித் அவார்டு இவங்களுக்கு 1996 கிடைச்சிருக்கு. அப்புறம் இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்னு சொன்னோம் இல்லையா? ஜேர்னலிசத்துல நீங்க ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டரா இருந்தீங்கன்னா உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி ராமன் மகசேசே அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அந்த அவார்டும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது எந்த வருடம் அப்படின்னா 1997 வருடம். அதற்கப்புறம் பத்ம விபூஷன் அவார்ட் வாஸ் அவார்டட் இன் 2006. சார்க் லிட்ரரி அவார்ட் வாஸ் பேக்ட் இன் த இயர் 2007. அதற்கப்புறம் யஷ்வந்த் ராவ் what is it ஷவான் நேஷனல் அவார்ட் இன் 2010. இதெல்லாம் இந்தியாவில். சரி, வெளிநாடுகளில் இவங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல பிரான்ஸ்ல 2003 இவங்களுக்கு ஆபீசர் தி ஆல்தே டெஸ் ஆர்ட்ஸ் எட் டெஸ் லெட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. The French government recognized her
literary output and gave her the highest literary award. அதற்கப்புறம் she was shortlisted for Man Booker International Prize in 2009, but unfortunate that she did not receive that award. அவங்களுக்கு அந்த அவார்டுக்கு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க, பட் வேற ஒரு ஒர்க்குக்கு வந்து மேன் புக்கர் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். நவ் கமிங் டு த ஒர்க் ருதாலி. ருதாலினா என்ன அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவோம். பட் அதுக்கு முன்னாடி ருதாலி என்ன டைப் ஆஃப் ஒர்க்னு சொல்லணும். இட்ஸ் அ ஷார்ட் ஸ்டோரி. ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கும் போது நீங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட் நாம கூட நினைச்சேன் ஷார்ட் ஸ்டோரினா ஒரு 5 பக்கம் இருக்கலாம், ஒரு 7 பக்கம் இருக்கலாம்னு நினைச்சா ஏறக்குறைய 36 பக்கம் போகுது. ஏறக்குறைய ஒரு நாவல் ரேஞ்சில் இருக்கு. இட்ஸ் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு தான் நமக்கு நிறைய ரிசர்ச் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க. ஸோ வி வில் ஸ்டிக் டு தட் ஜானர் as ஷார்ட் ஸ்டோரி. இஸ் the information clear, teachers? இந்த ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிறதுல தான் வச்சிருக்காங்க. ஏன்னா ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ல தான் இது அப்பியர் ஆகுது. ஓகே, அது என்ன ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். இப்போதைக்கு ஷார்ட் ஸ்டோரின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல நாவல்லானும் கொடுத்துருக்குறாங்க. பட் இது நாவல்லால ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்னு நிறைய ரிசர்ச் சொல்லிட்டாங்க. அப்ப ஜென்ரலா நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கும் போது இதை ஷார்ட் ஸ்டோரி கேட்டகரியில தான் வச்சுக்கணும். சரி, இது எப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இட் வாஸ் ரிட்டன் இன் பெங்காலி. எந்த மொழியில எழுதப்பட்டது? ருதாலி பெங்காலியில் எழுதப்பட்டது. அண்ட் இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1980 in a prestigious Bengali literary magazine titled Desh. Desh அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெங்காலி மேகசின்ல 1980 இந்த ருதாலி அப்படிங்கிற ஒர்க்கை வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறான். சரி, இந்த தேஷ் அப்படின்னா என்ன ஜேர்னல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் தேஷ் இஸ் அ வீக்லி ஜேர்னல், வாராந்திர ஒரு பத்திரிகை. பங்களாதேஷ் பெங்காலியில ரொம்ப ஃபேமஸான ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை இல்ல கொல்கத்தாவிலிருந்து இந்த பத்திரிகை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுல இது முதலாக அப்பியர் ஆச்சு. அதற்கப்புறம் இன் 1984 என்ன பண்ணாங்க, ஸ்ரேஷ்தா கல்பா அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன்ல இந்த ஒர்க் இணைக்கப்பட்டது. ஸ்ரேஷ்தா கல்பா அப்படின்னா பெஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ். அப்ப அந்த பெஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிற அந்த அந்தாலஜில இந்த ஒர்க் 1984 என்ன பண்ணப்பட்டது, தேர்வு செய்து அந்த புக்ல இதை பப்ளிஷ் பண்ணாங்க. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? அதற்கப்புறம் இந்த ஒர்க் வந்து இன்னொரு கலெக்ஷன்லயும் அப்பியர் ஆச்சு. என்ன கலெக்ஷன் அப்படின்னா, இட் அப்பியர்ட் இன் அ கலெக்ஷன் கால் ருதாலி ஓ அன்யாயோ கல்போ அப்படிங்கிற ஒரு ஒர்க். என்ன சார் அப்படின்னா, இது எல்லாமே நமக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சான ஒரு லாங்குவேஜ், நமக்கு பரிச்சயம் இல்லாத லாங்குவேஜ். அதனால ப்ரொனன்சியேஷன்ல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். ருதாலி அன்யான்யோ கல்போ அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன்ல இது அப்பியர் ஆச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இது நிறைய அந்தாலஜிஸ்ல அப்பியரான ஒரு ஷார்ட் ஸ்டோரி. எப்படி திரௌபதி ரொம்ப ஃபேமஸோ, எப்படி பிரஸ் கிவர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸோ, அந்த மாதிரி ருதாலி அப்படிங்கிற ஒர்க்கும் மகாஸ்வேதா தேவியுடைய ருதாலி அப்படிங்கிற ஒர்க்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சரி, இந்த ஒர்க் வந்து எதுக்கு சார் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் ஒர்க் ருதாலி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இட் போர்ட்ரேட் த லைஃப்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட். இந்த விளிம்பு நிலை மக்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அப்படியே அப்பட்டமாக படம் பிடித்து காட்டியது. நீங்க ஷார்ட் ஸ்டோரி படிச்சீங்கன்னா கண்ணீர் விட்டுருவீங்க. அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் ருதாலியை படிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு இன மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். அன்றாட வயிற்ற கழுவுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, இந்த லேண்ட்லார்ட்ஸ் வந்து இவங்களை எப்படி நடத்தி இருக்கிறாங்க, ஒருவேளை அந்த சர்வைவ் பண்றதுக்காக அந்த இனத்து பெண்மணிகள் எப்படி வேற ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து போனாங்க. ஒரு சில பெண்கள் வறுமை அப்படிங்கிறத வாட்டும் பொழுது இந்த வறுமையிலிருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு வாழ்க்கை முறை, ஒரு ப்ராஸ்டியூட் ஆயிடுறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு இடத்துல சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்கிறத விட
வேற ஒரு இடத்துல போய் நம்ம ப்ராஸ்டியூட்டா இருந்து அட்லீஸ்ட் இந்த பசியை போக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேறு ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்துட்டு போறது, அந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலைமை இந்த அப்படியே வந்து படம் பிடித்து காட்டினாங்க. ஸோ இட்ஸ் அ ஹைலி ரியலிஸ்டிக் ஷார்ட் ஸ்டோரி. இட்ஸ் அ ரியலிஸ்டிக் ஷார்ட் ஸ்டோரி. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? இதுல வந்து இந்த சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை பக்காவா நமக்கு மகா ஸ்வேதா தேவி வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. சரி, இதுல யாரு ஹீரோயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் லேடி பை நேம் சனிச்சாரி. என்ன சார் இப்படி இப்படி ப்ரொனன்சியேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நேமுக்கு ஒவ்வொரு நேமுக்கும் அங்க மீனிங் இருக்கு. ஒரிஜினல் டெக்ஸ்ட் வரும்போது நம்ம அதை எடுத்து பார்த்துப்போம். ஓகே, ஷி வாஸ் பார்ன் ஆன் சாட்டர்டே. அப்ப அந்த சாட்டர்டேல பிறந்ததுனால இவங்களுக்கு பேரு சனிச்சாரி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஷீ பிலாங்ஸ் டு லோவர் காஸ்ட் உமன். அண்ட் இவளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. என்ன அப்படின்னா, ஷி லிவ்ட் இன் அட்டர் பாவர்ட்டி. என்ன அட்டர் பாவர்ட்டி அப்படின்னா, இவங்களுடைய மாமியார் இறந்து போகிறார். மாமியார் இறந்து போனதுக்கும் இவரால் அழுவ முடியல. ஏன் அப்படின்னா, அழுகுற அளவுக்கு உடம்புல திராணி இல்லை. சரி அப்படின்னு சொன்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஹஸ்பண்டும் ஒரு காலகட்டத்தில் இறந்து போறாரு. ஹஸ்பண்ட் இறந்ததுக்கும் அழுவ முடியல. அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் இந்த ஆறுதலா இருக்கிறான். அவன் வந்து வளர்றான். இவன் கஷ்டப்பட்டு அவனை வளர்க்குறாங்க. ஒரு லேண்ட்லார்டு கிட்ட தன்னுடைய இருந்த ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டியையும் அடமானம் வைத்து தன்னுடைய கணவனுடைய ரிச்சுவல் இருக்கும் இல்லையா, இறந்தோன்னா பிண்டம் கொடுக்கறது இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, கருமாதி செய்யறது, அது மாதிரி சொல்றோம் இல்லையா நம்ம, அந்த ஃபியூனரல் ரிச்சுவல்ஸ் அசோசியேட்டட் வித் ஃபியூனரல், அந்த பிண்டம் கொடுத்தல், அதுக்கான அந்த கோயிலுக்கு போய் ஒரு ஒரு ஐயரை கூப்பிட்டு அந்த புரோகிதம்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த தொகைக்காக தன்னுடைய நிலத்தை வந்து ஒரு ஜமீன்தாரோட அடமானம் வச்சு ஒரு வருஷம் வேலை செய்யறேன் அப்படின்னு அந்த ஜமீன்தார்கிட்ட வேலை செய்யும் போது என்ன நினைக்கிறாங்க, ஒரு வாரம் முடிஞ்சோன்னா சந்தோஷமா இனிமேட்டுக்கு போய் என் கணவனுக்காக அழுகலாம் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. என்னன்னா, ஒரு தடவை நீ வந்து உன் லேண்டை ஒரு ஜமீன்தார்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த லேண்டை திருப்பியும் வாங்குறது கஷ்டம். கடைசி வரைக்கும் நீ கொத்தடிமை மாதிரி வேலை செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு இருக்கும் பொழுது, தனக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் வளருகிறான். அவனுக்கு பேர் புத்துவான்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வளர்ந்து இவங்க அந்த ஜமீன்தார்கிட்ட கொத்தடிமையா வேலை செய்யும் போது இவங்க இந்த பையன் வந்து தன்னுடைய வீடு இருக்கு இல்லையா, அம்மா இவங்களுக்குன்னு ஒரு சின்ன வீடு இருக்கு. அந்த வீட்டுல இருந்துட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன இடம் இருக்கு. அந்த இடத்துல விவசாயம் செய்கிறான். அவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கிறாள். திருமணம் செய்து வைக்கும் போது அந்த பெண்மணி என்ன பண்றா அப்படின்னா, அவளை பத்தி டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா, ஷி அப்பியர்ஸ் லைக் அ விச். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மாதிரி சுகபோகமா வாழணும் அப்படின்னா அவ என்ன வேணுமோ செய்வா. திருட்டுத்தனம் பண்ணுவா, அடுத்த மார்க்கெட்ல போய் திருடிட்டு வந்துருவா. அந்த மாதிரி வாழும்போது அவ என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறான்னா, இல்ல ஜாலியான ஒரு லைஃப் வாழணும்னு நினைக்கிறா. ஆனா இந்த கம்யூனிட்டியில அந்த மாதிரி ஜாலிக்கு வேலையே கிடையாது, சோழி தான் பார்க்கணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த பையன் என்ன ஆகுறான் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் ஹார்ட் லேபர், பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நியூட்ரிஷன், அவர் ஒய்ஃப் வேற என்ன பண்ணிருக்கா, ஷி பிகம்ஸ் பிரெக்னன்ட். பிரெக்னெண்டா இருந்த போது கூட அவ அந்த திருடுற வேலையெல்லாம் நிப்பாட்டல. வெளியில போய் மற்ற ஆடவர்களோடு உறவில் இருக்கிறத நிப்பாட்டல. அது எல்லாத்துக்குமே தெரியுது. இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. யாருக்கு? சனிச்சாரியுடைய சன்னுக்கு ஒரு சன் பிறக்கிறான். அப்ப ஷி பிகம்ஸ் அ கிராண்ட் மதர். அந்த கிராண்ட் மதர் ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை கை குழந்தையா இருக்கும்போது கூட அந்த பெண்மணி என்ன பண்றா, இந்த வீட்டுல தங்காம ஷி கோஸ் இன் டு த மார்க்கெட் பிளேஸ். அப்படிதான் சொல்லப்படுது. பின்னாடி தான் நமக்கு தெரியுது அவ வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டா மாறிட்டா. ஏன் அப்படின்னா அவளுக்கு காசு தேவைப்படுது, சந்தோஷம் தேவைப்படுது. ஹலோ டீச்சர்ஸ், கைண்ட்லி கீப் யுவர் மைக்ஸ் மியூட்டட். அவளுக்கு அந்த உடல் சுகம் தேவைப்படுது. ஆனா அந்த உடல் சுகத்தை யாரு கொடுக்க முடியல அப்படின்னா புத்துவா கொடுக்க முடியல. பிகாஸ் புத்துவா இஸ் டவுன் வித் டியூபர்குலோசிஸ். அதுதான் நமக்கு ஸ்டோரிக்குள்ளார. அப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ளார இன்னொரு ட்ராஜடியும் நடக்குது. என்ன? புத்துவா டைஸ் பிகாஸ் ஆஃப் டியூபர்குலோசிஸ். அப்ப தன்னுடைய மகன் இருந்த போது கூட யாரால அழ முடியல.
சனிச்சாரியால சன்சாரி. சாரி. சானிச்சாரியால அழ முடியல. ஏன் அழ முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அழுதீங்கன்னா என்ன ஆகணும் அப்படின்னா, நீங்க உங்க வீட்டுல ஒரு பெரிய இறப்பு அப்படின்னு சொல்லி நீங்க ஐயோன்னு அழுதீங்கன்னா ஊரே உங்களுக்கு கூடிடும். ஊரு கூடிடுச்சுன்னா நீங்க அந்த கூடின எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்குறது வீட்டுல ஒண்ணுமே இல்லை. அப்ப ஒருவர் இறந்து விட்டா இரவோடு இரவாக எந்த பெரிய அளவுக்கு வெளியில தன்னுடைய இமோஷன்ஸை வெளிக்காட்டாம அந்த மனுஷனை வந்து எரியூட்டி விட வேண்டும். அந்த மாதிரி ஒரு கட்டாயம் இருந்தது. இரண்டாவது, இந்த மாதிரி ஒரு தாழ்ந்த சாதியில ஒருவர் இறந்து போனார் அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவுட் ஆஃப் லவ் தே கம் டுகெதர் அண்ட் தே இண்டல்ஜ் இன் மோர்னிங். அப்ப ஹூ வில் பி வெரி பேட்லி அஃபெக்டட் அப்படின்னா அது லேண்ட்லார்ட் மாலிக் வில் பி வெரி மச் அஃபெக்டட். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, இன்னும் கொஞ்சம் கடனை இவங்க தலையில ஏத்தி விட்டுருவாரு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக சானிச்சரி என்ன பண்றா, தன்னுடைய மகன் இருந்த போது கூட அழுகல. இப்ப இன்னும் பெரிய ஷாக் என்னன்னா, அவருடைய மருமக அவன் சாகும் போதும் ஓடி போயிடுறான். ஷி ஹஸ் ரன் அவே. யாரோட ஓடி போயிட்டா அப்படின்னா, ஒரு இந்த லோக்கலா மெடிசன் மேன் இருப்பான் இல்லையா, நம்ம எது சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது என்ன சொல்லுவாங்க, ரோட்ல எல்லாம் வச்சு குழி குழி விற்பாங்களே, லேகியம் விற்கிறவன். அந்த லேகியம் விற்கிறவனோட ஒரு மெடிசன் மேனோட ஓடிட்டான். ஏன் ஓடுனா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்ல அதுக்கு பதில் இருக்கு. ஏன் ஓடுனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறான். என்ன அப்படின்னா, நான் உனக்கு எல்லா டவுனையும் சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவ கிளம்பி அவனோட ஓடி போயிட்டா. இப்ப அவளுக்கு தன்னுடைய பேரனை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்ப அந்த பேரன் பாத்தீங்கன்னா இவளுக்கு நேர் ஆப்போசிட். இவ எப்படியும் வாயை தொடர்ந்து அழுகாம இருக்கிறா. தன்னுடைய மாமியார் இறந்ததுக்கு அழுகல, மாமனார் இறந்ததுக்கு அழுகல, மகன் கணவன் இறந்ததுக்கு அழுகல, மகன் இருந்ததுக்கு அழுகல. ஆனா அந்த குழந்தை இதுக்கு ஆப்போசிட். எந்த நேரம் பார்த்தாலும் தாய்ப்பால் இல்லாதனால கத்து கத்துன்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்கு. இவ வேற வழி இல்லாம என்ன பண்றா, அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுத்து அந்த குழந்தைய என்ன அமைதியாக்கணும்னு பார்த்தா அமைதியாக்க முடியல. அப்ப என்ன பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டோரிக்குள்ளர the community comes to support the lady called சனிச்சாரி. என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி எல்டர் இருப்பாரு. அந்த கம்யூனிட்டி எல்டருடைய ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுவா, உன் பேரனை நாங்க பாத்துக்கிறோம், நீ வந்து தனியா இருக்கணும்னு நினைக்காத, நீ எங்க வீட்டோட வந்து இரு அப்படின்னு அந்த வீட்டோட இவங்களை கூட்டிட்டு போய் வச்சுட்டு, அவங்க அந்த கம்யூனிட்டி லீடருடைய மகன்கள் 2 பேர் இருப்பாங்க. அந்த மகன்கள் 2 பேருக்கு 2 ஒய்ஃப் இருப்பாங்க. அதுல ஒரு பெண்மணி வந்து குழந்தை பெற்றிருப்பா. அவ அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருப்பா. இப்ப இந்த சனிச்சாரியுடைய பேரனுக்கு அந்த பெண்மணி பால் ஊட்டுவாள். இதுதான் ஒரு கம்யூனிட்டி, ஹவ் அ கம்யூனிட்டி சப்போர்ட்ஸ். அப்ப இந்த ஸ்டோரிக்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கு. பட் அல்டிமேட்லி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் a lady who could not cry because of several losses becomes a professional mourner. நம்ம இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சில கிராமங்கள்ல எல்லாம் இப்ப கிழவிகள்லாம் அழுகிறத விட்டுட்டாங்க. அழகவே தெரியாத ஒரு ஜெனரேஷன் வந்துருச்சு. அப்ப ஒரு குரூப் வந்து ப்ரொஃபஷனல் மோனர்ஸ் குரூப் வந்துருச்சு. ஒப்பாரி வைக்கணுமா, மைக்க போட்டு ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒரு அம்மா இறந்துட்டாங்க, யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நீங்க போன் அடித்தால் போதும், என்ன பண்ணுவாங்க, வேன்ல வந்து இறங்கிடுவாங்க. இறங்கி நீங்க எவ்வளவு நேரம் அழுக சொல்றீங்களோ அவ்வளவு நேரம் உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும், சூப்பரா ஒப்பாரி வச்சுட்டு போயிடுவாங்க. கண்ணீர் விட்டு கதறி மூக்க சிந்தி ஊரே நார் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் குரூப் வருது. அந்த ப்ரொஃபஷனல் குரூப்புக்கு தலைவியாக யார் மாறுறா அப்படின்னா, சனிச்சாரி மாறுறா. யாரோட உதவியோடு அப்படின்னா, இவருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தி அந்த ஊருக்கு திருப்பி வருவா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ லைஃப்லயும் ஒரு பெரிய ட்ராஜடி இருக்கும். அந்த ட்ராஜடியை பின்னாடி நம்ம ஸ்டோரிக்குள்ள சொல்லுவோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து they will form a professional mourner group. அந்த 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 மோனர் அப்படிங்கிறது தான் ஹிந்தியில ரூதாலி. அப்ப அவங்க 2 பேரும் எங்க அவங்களுடைய இந்த ரிச் பீப்புளுடைய வீட்டுல என்னாச்சு, when there is a funeral they go and sing. அப்படி மோன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இறந்து கிடக்கிற பாடியை வந்து கண்ட இடத்துல சில இடத்துல பண்ணுவாங்க, அப்படியே பாசமா போய் பிடிக்கிற மாதிரி போட்டு மட்டு மட்டும் அடிக்க வேண்டியது, தலையில அடிக்க வேண்டியது, கையில் அடிக்க வேண்டியது, நீ தாண்டடா ஏன் இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு they get a chance to என்ன பண்றது,
retaliate towards the dead man or the dead woman. அதுல இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். For survival, how a woman from a lacking cry to a mourner, how she became அப்படிங்கிறது நமக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ்? சரி, ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சொல்லிடுவோம். என்ன அப்படின்னா, இந்த புக்கை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது எந்த வருஷம், யாரு பண்ணா, எந்த பப்ளிஷர் இதை பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, இட் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன் இங்கிலீஷ் இன் 1997 பை அஞ்சும் கத்யால். அஞ்சும் கத்யால் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் தான் இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் டிரான்ஸ்லேஷன் வாஸ் பப்ளிஷ் பை சீகல் புக்ஸ். அண்ட் திஸ் டிரான்ஸ்லேட்டர், அவங்களுடைய டிரான்ஸ்லேஷன் வந்து இட் இஸ் வெரி மச் க்ளோஸ் டு த ஒரிஜினல் என்று நம்பப்படுகிறது. அதுக்கப்புறம் in 1993 this particular short story was adapted into a Hindi stage play. ஒரு ஸ்டேஜ் பிளேவாகவும் மாற்றப்பட்டது. பின்னாடி இது ஒரு பாலிவுட் ஃபில்மாவும் ஆயிடுச்சு, ருதாலி. அண்ட் இட் வாஸ் ஆக்சுவலி it appeared in the theaters in 1993. Is the information clear, teachers? இதுல நடிச்சவங்க எல்லாம் பாருங்களேன், ரொம்ப ஃபேமஸான ஆட்கள் இருக்காங்க. யாரு டைரக்ட் பண்ணா அப்படின்னா, அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸா இருந்த டைரக்டர் கல்பனா லட்சுமி. அதை வந்து ஆக்ட் பண்ணவங்க ரொம்ப ஃபேமஸா யாரு அப்படின்னா, டிம்பிள் கபாடியா. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் டிம்பிள் கபாடியா அண்ட் ராஜ் பாபர், இவங்க ரெண்டு பேரும் அதில் நடித்து இருக்கிறார்கள். Is the information clear? Now we go for a break. If you have any doubt, you are most welcome to ask. இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். இதற்கப்புறம் ருதாலியுடைய அந்த ஜானர், அதுல என்னென்ன விஷயங்களை மகாஸ்வேதா தேவி டச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிட்டு I'll take you into the actual play. Do you have any questions, teachers? No, sir. Okay, no questions. So we'll go for a break. Time is 8:30 to 8:40. நம்ம திருப்பியும்